ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். மட்டன், சுரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வச்சு மணமான ஹெல்த்தியான சுவையான மட்டன் குழம்பு பண்ணலாம் வாங்க. குக்கரில் 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. வெந்தயம் சீரகம் பொரிஞ்சதுமே வெங்காயம் 3 பல்ஸ் மூடில் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிடுச்சு. 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அப்படி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பின்னாடியும் சேர்ப்போம் மிளகாய் தூள், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கறிக்குழம்பு மசால் பொடி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் 5 விசில் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கறி வெந்துருச்சு. அது ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிக்கலாம். ஒரு தேங்காய் எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். 1 கப் சுரைக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். 1 உருளைக்கிழங்கு அதையும் நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். 1 கப் கத்திரிக்காய் அதையும் போட்டுக்கலாம். இடையில கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். வெந்தப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அப்படி. ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட காய் எல்லாமே நல்லா வந்துருச்சு.